நீ எடுக்கிற 10 5 பிச்சைக்கு இந்த விளம்பரமெல்லாம் தேவையாங்கிற அந்த வசனம் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ சீமானுக்கு பர்ஃபெக்டா பொருந்துங்கிறத நாம பல தடவை பார்த்துருக்கிறோம். 5% ஓட்டுக்காக அதிமுக, தேமுதிக, அப்புறம் ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை மூகா காலிலையும் உளுந்து அண்ணன் முக்குனது நக்குனதெல்லாம் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்லயே நாம பார்த்த ஒண்ணுதான். ஆக்சுவலா அண்ணனோட அரசியலுக்கு ஒரு ஆபத்துன்னா அவர் கடல் மேல மட்டும் இல்ல, அதுக்கு மேல கொஞ்சம் போய் மேகத்து மேலேயே ஓடுவாரு. அந்த மாதிரி வெறித்தனமா ஓடுவாரு. விஜயோட அரசியல் வருகையால ஆபத்துக்குள்ளா இருக்கிற தன்னோட அரசியலை காப்பாத்திக்கிறதுக்காக நொன்ன ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தேடி தேடி கண்டுபிடிச்ச கால்கள் தான் ரஜினியோட கால்கள். ரஜினியோட கால்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சாமி அபிஷியலா என்னை ஆதரிக்கிறேன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் உங்க காலை விடமாட்டோம் பார்த்துக்கன்னு அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அலிச்சாட்டியம்ங்கிறத பார்க்க சகிக்காத ஒண்ணுதான். ஆக்சுவலா அண்ணனுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் இந்த கர்மத்தை எப்படி தாங்கிக்கிறானுங்கன்றது தான் ஏன் கேள்வி. அண்ணன் ரஜினியை புகழ்ந்து பேசுற அந்த அழகையெல்லாம் பார்த்தா மான தமிழ் பிள்ளை எவனா இருந்தாலும் இமீடியட்டா மருந்தை குடிச்சிட்டு செத்துருவான். அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸுக்கு நொன்ன ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுல ரஜினியை பத்தி பேசுறாரு பாருங்க. அதாவது ஃபெலிக்ஸ், ரஜினி எல்லாம் வேற லெவலு, அவரை வேற யாரோடையும் கம்பேரே பண்ண முடியாது. இந்த மெது நடைங்கிறாங்கல்ல, ஸ்லோ மோஷன், அதையெல்லாம் ஒரு ஸ்டைலுன்னு அகில உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே ரஜினி தான். இப்பதான் ஆளாளுக்கு மெதுவா நடந்துகிட்டு திரியிறானுங்க. அதையெல்லாம் தாண்டி ரஜினியால கை கால்களை வச்சுக்கிட்டு பல சேஷ்டைகளை பண்ணி மக்களை மகிழ்விக்க முடியும். அப்படி எதுவுமே பண்ணாம வெறுமனே மௌனமா இருந்தும் மக்களை மகிழ்விக்க முடியும். ரஜினி எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். முள்ளும் மலரும் காலத்து ரஜினி ஒரு மாதிரின்னா வேட்டையன் ரஜினி வேற மாதிரி வெறித்தனமான ஆளு அப்படின்னு அண்ணன் முக்குன முக்க பார்க்கணுமே. திரும்பவும் சொல்றேன், மான தமிழ் பிள்ளை எவனாவது இதை கேட்டான்னா இமீடியட்டா மருந்து குடிச்சிட்டு தான் சாகணும். அந்த மாதிரியான முக்கல்கள். ஆக்சுவலா ரஜினி இந்த மாதிரி பாராட்டுக்கள் பலதை பார்த்திருப்பாரு. அதனால அவருக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு வைங்க. அண்ணனும் அரசியல் நெருக்கடிக்காக இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு தெரிகிறாருன்னு வைங்க. ஆனா அப்பாவி ஆம குஞ்சுகளோட நிலைமை என்ன? இதுல மராட்டியனை விரட்டி அடிக்கிறதுக்கு மான தமிழ் பிள்ளை ஒருத்தன் வந்துட்டான்டா. அதுதான் எங்க அண்ணன் சீமான்னு நம்பிக்கிட்டு மீசியை முறுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த அப்பாவி ஆம குஞ்சுகளையெல்லாம் நினைச்சா தான் பரிதாபமா இருக்குது. நெம்ப பரிதாபமா இருக்குதுங்கிறான். ரஜினியை பாராட்டலாம், தப்பு இல்லை. ரஜினி பயப்படுற அளவுக்கு பாராட்டக்கூடாது. அதுதான் இதுல இருக்கிற ஆபத்து. ஆமை குஞ்சுகள்லாம் ஆமையிடம் இந்த உண்மையை எடுத்து சொல்லி ஆவண செய்வார்கள்னு நம்புவான். ரைட். அடுத்த மேட்ரு என்னன்னா, மாணவர்களுடன் சீமான் கலந்துரையாடினார் இல்லையா 2-3 நாளைக்கு முன்னாடியே, அது சம்பந்தமா இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அதாவது நொன்னங்கிட்ட கேள்வி கேட்ட அந்த மாணவ மாணவியர்கள்லாம் ஓரளவுக்கு விவரமா கேள்வியை கேட்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, வெளியில பப்ளிக் பல பேர் பார்க்குற மாதிரி ஆகும். அப்படி பப்ளிக் பார்க்கும்போது என்னடா இவனுக்கு ஒண்ணுமே தெரியலையே, கேனத்தனமா கிறுக்குத்தனமா கேள்விகளை கேட்டு வச்சிருக்கிறானே அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம 4 விஷயம் தெரிஞ்ச ஆளுங்கிற மாதிரி காட்டிக்கணும்னு தான் அந்த மாணவ மாணவிகள்லாம் நொன்னங்கிட்ட ஓரளவுக்கு அறிவுபூர்வமா கேள்வி கேட்டிருக்காங்கன்னு வைங்க. அண்ணன் வழக்கம் போல கேனத்தனமாவும் கிறுக்குத்தனமாவும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. இதுல நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீமான் மேல சமூக ஆர்வலர்கள்லாம், அதாவது மக்கள் பிரச்சனைக்காக பொதுநல வழக்க கோர்ட்ல போட்டு அதன் மூலமா மக்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ற சமூக ஆர்வலர்கள்லாம் சீமான் மேல ஏன் ஒரு பொதுநல வழக்கு போடக்கூடாது? சீமான் கடைஞ்செடுத்த பித்தலாட்டங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சாத்தியமே இல்லாத விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி தமிழ்நாட்டோட இளைய சமுதாயத்தை தவறான வழியில வழி நடத்துறாரு. அதை என்னன்னு கோர்ட் கேட்கணும், அரசு அதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு ஏன் ஒரு பொதுநல வழக்க போடக்கூடாதுங்கிறேன். இப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம். சீமான் தற்சார்பு பொருளாதாரம் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தில் எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தையும் தமிழ் தேசியத்தையும் அமல்படுத்த முடியும்? அது கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் இல்லையா? அப்படி தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில் பேசுறதுங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அவங்க மத்தியில் ஒரு தவறான ஒரு கேவலமான பித்தலாட்டம் இல்லையா? கச்சத்தீவை மீட்கிறதுக்காக கையெறி குண்டை கொடுத்து அனுப்புவேன்னு நொன்னம் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு கொடூரமான கேவலமான ஒரு செயல் இல்லையா? இப்போ இந்திய ராணுவத்தோட செயல் திருப்தி இல்லைன்னு அண்ணன் இங்க பேரலல் மிலிட்டரி ஃபார்ம் பண்ணுவாருன்னா, நம்ம ஊர் போலீஸோட செயல்பாடுகள் திருப்தி இல்லைன்னு நீங்களோ நானோ இன்னப்புற ஆட்களோ
ஒரு பேரலல் போலீஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா அந்த ஊர் உருப்பிடுமா? இதையெல்லாம் அதிகார வர்க்கம் ஏன் எதுவும் கேட்க மாட்டேங்குது? நாக்பூரை நக்கறாருங்கிறதுக்காகவே அண்ணனுக்கு இத்தனை சலுகைகள் காட்டப்படுதா? இல்லை அதையும் தாண்டி வேற எதுவும் சிறப்பான காரணங்கள்லாம் இருக்குதா? என்ன கணக்கு? சமூக ஆர்வலர்கள்லாம் இதை தட்டி கேட்கணும். ஏதேதோ விஷயங்கள்ல கோர்ட்டு தலையிடுது. இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுற இலவசங்கள், தேர்தல் சமயங்கள் அறிவிக்கப்படுதல்ல இலவசங்கள், அது சம்பந்தமாலாம் கோர்ட்டு வாலண்டியரா கருத்து சொல்லுது. அதை கண்டிச்செல்லாம் பேசுது. உங்க இஷ்டத்துக்கு எலெக்ஷன் வரும்போது ஏதேதோ அறிவிப்புகளை வெளியிடுறீங்க, அதுல கொஞ்சோண்டு தான் நிறைவேற்றுறீங்க. அதெல்லாம் சாத்தியமா இல்லையாங்கிறத பத்தியெல்லாம் யாருமே கவலைப்படுறதில்ல. உங்க இஷ்டத்துக்கு அறிவிப்புகளை அள்ளி வீசுறீங்க. இது என்ன கதை? இதை முறைப்படுத்தணும், இதுக்கு உண்டான கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு மக்களுக்கு நல்லது பயக்கிற விஷயங்கள்லயே கோர்ட்டை வாலண்டியரா கருத்து சொல்லுது. அதையெல்லாம் கண்டிக்குது. இப்ப இந்த கொடி கம்பம் விஷயத்துல கூட நேத்து கோர்ட் ஒரு கருத்தை சொல்லியிருக்குது. பப்ளிக்ல பொது இடங்கள்ல இருக்கிற அரசியல் கட்சிகளோட கொடியை அகற்றினா என்ன அப்படின்னு தமிழ்நாடு அரசை நோக்கி கோர்ட் கேள்வி கேட்டிருக்குது. அது மாதிரியே சீமானோட இந்த பித்தலாட்டங்களை பத்தி கோர்ட்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஏன் யாரும் பொதுநல வழக்கே எதுவும் போடுறதில்ல? என்ன கணக்கு இது? கண்டிப்பா சமூக ஆர்வலர்கள்ங்கிறவங்க இதை செய்யணுங்கிறேன். பொதுநல வழக்கு சம்பந்தமான கோர்ட் ப்ரொசீஜர்கள் எல்லாம் நமக்கு அவ்வளவா அனுபவம் கிடையாது. இல்லைன்னா நானே அந்த வேலையை செஞ்சிருவேன். ஏதோ என்னால் முடிஞ்சது யூடியூப்ல கத்திக்கிட்டு கிடக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் நலன் மேல உண்மையான அக்கறை இருக்கிற யாரா இருந்தாலும் அண்ணனின் பித்தலாட்டங்களை அதிகாரப்பூர்வமா அம்பலப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதுதான் நம்ம அத்தனை பேர்த்துக்கு நல்லது. ஏன்னா நேத்து கூட பாலின் சந்தை மதிப்பு 10 லட்சம் கோடி. அது ஒன்று போதும் தமிழ்நாட்டிலையும் பாலாறும் தேனாரும் ஓடும்னு பச்சையா புளியிருக்காப்ல. ஜஸ்ட் கூகுளில் தட்டினா போதும் 1 லட்சம் கோடி தான் பாலின் சந்தை மதிப்பு மொத்தமாவே. அப்புறம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அப்புறமா விஜய் அபிஷியலா எந்த அரசியலும் பேசலன்னாலும் நம்மூர் மீடியாக்கள் விஜயை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்குது. அதான் ஏன்னு தெரியல, கண்டென்ட் பஞ்சமா இல்ல விஜயின் அரசியல் செல்வாக்க அகில உலகத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அவங்களுக்கெல்லாம் இருக்குதா என்னன்னு தான் தெரியல. இந்த அமைதிப்பட மணிவண்ணன் சொல்லுவார்ல, பல்லடம் தொகுதி வாக்காள பெருமக்களே, இந்த மணிமாறனுக்கு எத்தனை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணை கண்டத்துக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் ஆங்கிலேய பேரரசுக்கும் ரஷ்யாவுக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம்னு, அந்த மாதிரி விஜயின் அரசியல் செல்வாக்க அகில உலகத்துக்கும் அண்ட சராசரத்துக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்மூர் மீடியாக்கள்லாம் இருக்குதோ என்ன கன்றாவியோ அப்படிதான் கூறாங்க. சத்தியம் டிவியில் நேற்று ஒரு சர்வே ரிப்போர்ட் வருது. விஜய் 2026 முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு நாங்கள் ஏகப்பட்ட பேர்த்திட்ட கருத்து கேட்டோம். 25% பேர் ஆமா அவர் தான் 2026 சிஎம் அப்படிங்கிறாங்க. 40%க்கு மேல அவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னு பல விதமான நம்பர்களை கலைச்சு போட்டு ஒரு ரிப்போர்ட்டை காட்டியிருந்தாங்கன்னு வைங்க. ஆக்சுவலா விஜயோட அரசியல் செல்வாக்கு என்ன, அவருக்கு இருக்கிற அந்த பெரிய ஃபேன் பேஸுங்கிறது ஓட்டரசியல்ல ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, எந்த அளவுக்கு அது ஓட்டரசியல்ல பவர்ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது விஜயோட பிரச்சனை. அதுல நாம சொல்றதுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. இதுல நாம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சர்வே ரிப்போர்ட்டு கருத்து கணிப்புகள்லாம் பெரும்பாலும் ஃபெயிலியர் தான் ஆகும். அது உண்மையிலேயே ஒரு 50,000 பேர்கிட்ட போய் கருத்தை கேட்டு அதையெல்லாம் பிரிச்சு போட்டு அலசி ஆராய்ஞ்சு அதையெல்லாம் தொகுத்து ஒரு ரிப்போர்ட்டா சொன்னாலும் அது ஃபெயிலியர் ஆகும். இல்ல கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிப்பு பித்தலாட்டத்தை பண்ணினாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாலுமே நீங்க பொதுவெளியில போய் கருத்து கேட்டீங்கனாலும் அது ஒரு 50 பேரோ ஒரு 500 பேரோ 50,000 பேரோ சொல்றதெல்லாம் டோட்டலா 8 கோடி மக்களோட மனநிலையெல்லாம் நாம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் வாசல்ல போய் நின்றுக்கிட்டு அங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் கருத்து கேட்குறீங்க. அவன் 1000 மனநிலையில இருப்பான், அவன் வேற பிக்கல் பிடுங்கல்ல இருப்பான், அவன் வேற விதமான எதிர்பார்ப்போட அங்க வந்திருப்பான். சும்மா போறவங்கிட்ட நீங்க வம்படியா போய் ஏதோ ஒரு கருத்தை கேட்குறீங்க, அவன் அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போறான். அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி கண்டென்ட் பஞ்சமோ அது மாதிரி கேட்ட கேள்விக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணுங்கிற நெருக்கடி அவனுக்கு. அவ்வளவுதான். நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல கூட கருத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாசல்ல போய் நின்றுக்கிட்டு சீமான் இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறாரு, இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிற சீமானை நாம ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கருத்து கேட்டீங்கன்னா
நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, 90% ஆட்கள் அது ஆதரிக்கணும், சீமானை தான் நாம் ஆதரிக்கணும் அப்படிம்பாங்க. அதனால இதை ஒரு ரிப்போர்ட்டா வச்சுக்கிட்டு 90% மக்கள் சீமானை ஆதரிக்கிறாங்கிறத ஒரு அபிஷியல் சர்வேவா சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அதுக்கெல்லாம் ஏதாவது மீனிங் இருக்குதா? ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொன்ன முக்காவாசி மக்களுக்கு இயற்கை விவசாயம்னாலும் என்னன்னு தெரியாது, சீமானாலும் யாருன்னு தெரியாது. ஏதோ கேட்குறாங்க, அதுக்கு ஒரு பதில் ஆமா இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கு மேல நம்ம ஆளுங்க மாதிரி ஒரு ஹிப்போக்ரட்டிக்கான ஆளுகளை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது. நம்ம ஆளுகளோட பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியே தான் பேசுவாங்க. உள்ள நினைக்கிறதுக்கும் வெளியே பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கிற ஆளுகளை நம்ம ஆளுங்க மாதிரி ஒரு ஆளை நீங்க துபாயில கூட பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஆளுங்க வெளியில சொல்ற விஷயத்தை வச்செல்லாம் நீங்க எந்த முடிவுக்கும் வர முடியாது. திரும்பவும் சொல்றேன், அபிஷியலா உண்மையாவே நீங்க மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டீங்கனாலும் ஒரு 500 பேர் 5000 பேர் சொல்றதை வச்செல்லாம் மேக்ரோ லெவல்ல நீங்க எந்த முடிவுக்கும் வர முடியாது. அதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஸோ சத்தியம் டிவியோட சர்வே ரிப்போர்ட்டை விஜய் நம்புறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். நாம நம்புறதெல்லாம் நான்சென்ஸுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. அப்படிதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.